நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். மே 5. யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 14 முதல் 25 வரை உள்ள வசனங்கள். படைப்பின் மேல் அதிகாரமுள்ள தேவன். நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாறிப்போம். அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர்கள் குடிக்கக்கூடாமல் ஆலோசிப்பார்கள். இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். வசனம் 18. இந்த உலகம் கடவுள் என்று நம்பிக்கொண்டிருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் நானே கர்த்தர் என்பதை பார்வோன் அறிந்து கொள்ளும்படி தேவன் பார்வோனுக்கு வழங்கிய வாய்ப்புகளை தொடர்ந்து வீணடித்து கொண்டிருந்தான். தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணவும் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அவர்கள் தேவர்கள் மேல் நீதியை செலுத்தவும் எகிப்தின் மேல் தம்முடைய வாதைகளை தொடங்குகிறார். எகிப்தியர் எதை தங்கள் வாழ்க்கையின் ஆதாரம் என்று நினைத்தார்களோ, எதை தங்கள் கடவுள் என்று நினைத்தார்களோ, தங்கள் வளர்ச்சிக்காக எதை நம்பிக்கொண்டிருந்தார்களோ அதன் மீது கர்த்தர் தமது கையை வைத்தார். நைல் ஆற்றின் நீர் இரத்தமாக மாறியது. ஜீவனின் ஆதாரமாகிய தண்ணீர் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தின் அடையாளமாக இரத்தமாக மாறியது. வேத புத்தகத்தில் தண்ணீர் தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டுள்ளது. விசுவாசிப்பவர்களுக்கு ஜீவனை அளிக்கும் தேவ வார்த்தையானது விசுவாசியாதோருக்கோ நியாய தீர்ப்பையும் மரணத்தையும் கொண்டு வருகிறது. ஜீவ வழியும் மரண வழியும் நமக்கு முன்பாக இருக்கிறது. அகன்ற பாதையும் குறுகலான பாதையும் முன் செல்கிறது. நாம் இதில் ஏதாவது ஒன்றில் சென்றுதான் ஆக வேண்டும். 80 ஆண்டுகளுக்கு முன் இதே ஆற்றோரம் நாணர் பெட்டியில் வைக்கப்பட்ட குழந்தை பார்வோனின் குமாரத்தின் உதவிக்காக காத்திருந்தது. காலங்கள் கடந்து விட்டன. இப்பொழுது அதே குழந்தையின் தயவுக்காக பார்வோன் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை. பார்வோன் மனம் திரும்புவதற்கான தேவனுடைய கிரியைகளை ஆற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மோசே செய்து கொண்டிருக்கிறான். எத்தனை பெரிய வேறுபாடு! பார்வோனின் மந்திரவாதிகளும் தண்ணீரை இரத்தமாக மாற்றினார்கள். ஆகவே பார்வோனின் மனது இன்னும் கடினப்பட்டது. இரத்தமாக மாறின தண்ணீரை நல்ல நீராக மாற்றியிருந்தால் மக்களுக்கு பயன்பட்டிருக்கும். துர்பாக்கியம் அவ்வாறு அவர்களால் செய்ய இயலவில்லை. துன்பத்தின் மேல் துன்பத்தை கூட்டவே அவர்களால் முடிந்ததே தவிர அதிலிருந்து விடுதலை தர அவர்களால் கூடாமற் போயிற்று. இந்த உலகமும் இந்த உலகத்தின் அதிபதியின் வல்லமையும் தருகிற யாவும் மக்களுக்கு துன்பத்தை தருமே தவிர வேறொன்றையும் தராது. முடிவாக மோசேயின் மூலமாக செய்யப்பட்ட முதல் வாதைக்கும் ஆண்டவர் செய்த முதல் அற்புதத்துக்குமான வேறுபாட்டை பார்ப்போம். மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் வந்தது. கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் வந்தது. நியாயப்பிரமாணம் மனிதர்களை பாவி என்று தீர்த்து மரணத்தை வழங்குகிறது. இதைத்தான் தண்ணீர் இரத்தமாக மாறியது காண்பிக்கிறது. வார்த்தையாக வந்த தேவனோ தண்ணீரை ரசமாக மாற்றி விசுவாசிக்கிற பாவிகளின் வாழ்க்கையில் ஜீவனை அருளி மகிழ்ச்சியை அருளுகிறேன் என்று அறிவிக்கிறார். ஆமென்.